எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியில் ஒரு 8 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். வடக்கு மாகாணத்தில் எண்ணற்ற காணிகள் தொடர்ச்சியாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பிரியோசனமாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த சுண்டிக்குளம் சந்தியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு போகின்ற பிரதான வீதியினூடாகத்தான் இந்த காணிக்கு போக வேணும். அதாவது இந்த சுண்டிக்குளம் சந்தியிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த சுண்டிக்குளம் சந்தி ஒரு பிரபல்யமான ஒரு சந்தி தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இந்த சுண்டிக்குளம் சந்தியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு சந்தி தான் இந்த சுண்டிக்குளம் சந்தி. அந்த சுண்டிக்குளம் சந்தியிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியை நீங்கள் போய் பார்க்க வேணும்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நான் இந்த காணிக்கு போகின்ற பிரதான பாதையினுடைய லொக்கேஷனையோ இல்லாட்டி அமைப்புகளையோ உங்களுக்கு நான் தருவேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த காணிக்கு போகின்ற பிரதான ஒரு பாதையாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 அடி அகலத்தில் இந்த பாதை அமைஞ்சிருக்குது. ஒரு டிப்பர் வாகனம் போகக்கூடிய அளவில் இந்த பாதை இருக்குது. நான் இந்த காணியை வீடியோ எடுக்க போன நேரம் சரியான மழை பெஞ்சது. அதனால தான் அங்கே தண்ணிகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் அந்த வீதிக்கு கொஞ்சம் மண் அடிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல மண் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி நல்ல புட்டி காணி தான், பள்ளம் இல்லை, காணியில் தண்ணியும் இல்லை பாருங்கள். நல்ல சதுர காணியாக நல்ல ஒரு அமைப்பான காணியாக தான் இருக்குது. இந்த காணியோட சரியான அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாதன் குடியிருப்பு புன்னை நீராவி சுண்டிக்குளம் தான். அதாவது நாதன் குடியிருப்புன்னு கேட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு காட்டுவாங்க அந்த சுண்டிக்குளம் சந்தியில் இருந்து. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 8 பரப்பு இருக்குது. ஒரு கட்டு கிணறு இருக்குது, ஒரு டொய்லெட்டும் இருக்குது. பயன் தரக்கூடிய நிறைய மரங்களும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போகலாம். நீங்கள் வீடியோவை ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்களுடைய விவரங்களை பார்க்கலாம். தென்னை மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 தென்னை மரங்கள் இருக்குது. 19 தென்னை மரங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக தான் இருக்குது. 2 பிலாமரம் இருக்குது, 2 ஜம்பு மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, 2 தோட மரம் இருக்குது, 2 முதுர மரம், 2 முதுர மரம் இருக்குது. கொஞ்சம் காலத்தில் அந்த முதுர மரத்தையே நீங்கள் வெட்டி பழகிக்க கொடுக்கலாம். நல்ல பெருமதியான 2 முதுர மரம் நிற்கிது. அடுத்தது நாங்கள் காணிக்குள்ளே இருக்கிற அந்த கட்டு கிணறையும் போய் பார்க்கலாம். சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லால் நல்ல அறுக்கியாக அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கால தொட்டியும் கட்டியிருக்கிறாங்க. சுற்றி வர சீமந்தாலேயே கல் வச்சு நல்ல அறுக்கியாக கட்டியிருக்கிறாங்க. காணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பயன் தரக்கூடிய மரங்களோட நல்ல ஒரு சதுர காணியாக, காணிக்கு வருகின்ற பிரதான பாதையும் நல்ல அகல பாதையாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. காணியை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கங்களுமே வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு அயல் சமூகத்தை கொண்ட ஒரு அமைதியான ஒரு இடமாக தான் காணி காணப்படுது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் சந்தி மிக மிக அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. சுண்டிக்குளம் சந்தியிலேயே உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய சந்தி தான் அது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி கடை, மீன் கடை, போன் கடை, ஹார்ட்வேர் கடை, பலசரக்கு கடைகள், மற்றது நிறைய கடைகள் நீங்கள் அங்கேயே போய் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரியான நிறைய கடைகள் அங்கேயே அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 லட்சம் ரூபாய் சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் இந்த காணியை கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள், வீடுகள் அல்லது வாகனங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஆடுகள் மாடுகள் விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த தளத்தில் நீங்கள் பதிவு செய்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.